இந்த ஆண்டு திமுக என்ன குறைகள் ஒரு கோரிக்கையும் சரியான கோரிக்கை கிடையாது. மக்களுக்கு வந்து அடிப்படை வசதி எதுவும் கிடையாது. அதே மாதிரி பெண்களுக்கும் அடிப்படை வசதி கிடையாது. நிறையா ஊழல், இந்த பாலியல் பலாத்காரம் ஏகப்பட்டது நடக்குது. விவசாயிகளுக்கு ஒன்றும் நன்மை எதுவும் கிடையாது. இங்கே விவசாயி இன்னும் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு தானுங்க. நான் நல்லா செய்கிறேன்னா என்னத்தை செஞ்சார்? எதுவுமே 5 வருஷமாக ஒன்றுமே செய்யலை. இப்போ 5 வருஷ காலத்தில் இப்போ 1 வருஷம் தான் என்ன பண்ணுறாரு, கிராமங்களில் ரோடை போடுறாரு. இப்போ தான் எல்லா வேலையும் செய்கிறாரு. இப்போ எலெக்ஷன் ஆரம்பித்த பிறகு தான் ரோடு போடுறதாலும் சரி, கால்வா கட்டினாலும் எது பண்ணாலும் இந்த 5 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ணல. இப்போ 4 வருஷமாக இந்த 1 வருஷத்துல எல்லா ஏற்பாடு பண்ணுறாரு. அதனால் இந்த ஆட்சி தேவையில்லை எங்களுக்கு. விலைவாசி உயர்ந்துருச்சு இல்லைங்களா? விலைவாசி உயர்ந்துருச்சு. இப்போ வீட்டு வரி, தண்ணி வரி, கரண்ட்டு பில்லு எல்லாமே உயர்ந்துருச்சு. முன்னாடி வந்து 200 கட்டுறோம், இப்போ 400 கட்டுறோம். ஓகேங்களா? அப்போ வந்து வீட்டு வரி என்னன்னாக்க ஒரு எவ்வளோ போட்டாங்க? 150 ரூபா போட்டாங்க. இன்றைக்கி என்னன்னாக்கா 400 500 700 அது தண்ணி வரியெலாம் முன்னாடி கிடையாது. இப்போ தண்ணி வரி போடுறாங்க. எல்லாம் தண்ணி வரி கொடுத்துக்கிறோம் இது வரைக்கும். அவ்வளோதான். அடுத்த ஆட்சி யாருன்னா எடப்பாடியார் தான் வருவார். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.